வணக்கம். உங்களால் உங்கள் நாக்கை வச்சு வாயோட மேல் பகுதியை தொட முடியுங்களா? அதுக்கு என்ன டாக்டர் ஈஸியாக தொட்டுருவேன்னு சொல்கிறீங்களா? ஆனால் டங் டை ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி தொட முடியாதுங்க. டங் டைனா என்ன, அதை நம்ம எப்படி சரி பண்ணலாம், அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஐ எம் டாக்டர் இந்துமதி, மலர் டென்டல் கிளினிக், கோயம்புத்தூர். ஒரு சிலருக்கு பிறக்கும் போதே நாக்கோட கீழ்ப்பகுதியும் வாயோட கீழ்ப்பகுதியும் சேர்ந்து ஒட்டின மாதிரி இருக்குங்க. நம்ம லிங்குவல் ஃப்ரீனம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டிஷ்யூ நாக்கோட நுனியை வாயோட கீழ்ப்பகுதியோட சேர்த்து ஒட்டி வச்சுருக்கோம். அதைத்தான் நம்ம டங் டைன்னு சொல்கிறோம். இந்த டங் டை வர்றதுக்கு ஸ்பெசிஃபிக்கான காரணங்கள்லாம் எதுவும் கிடையாது. ஆனால் ஒரு சில நேரங்களில் அம்மா அப்பாவுக்கு யாருக்காவது இருந்தது அப்படின்னா குழந்தைங்களுக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த டங் டை ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு நாக்கோட மூமெண்ட் ரொம்பவே கம்மியாக இருக்கும். நம்ம கீழ்ப்பல்லுக்கு வெளியில் நாக்கை நீட்ட முடியாது, நாக்கை வச்சு மேல் அன்னத்தையும் தொட முடியாதுங்க. அதே மாதிரி சைட் டு சைடு மூமெண்ட்ஸ்லேயும் பிரச்சனை இருக்கும். பிறந்த குழந்தைங்களுக்கு டங் டை இருக்கும்போது அவங்களுக்கு தாய்ப்பால் குடிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் அவங்களுடைய வளர்ச்சியில் பாதிப்பு ஏற்படலாம். அடுத்து குழந்தைங்க பேச ஆரம்பிக்கும் பொழுது நாக்கோட மூமெண்ட் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால அவங்களால சரியாக பேச முடியாது, அவங்களுடைய உச்சரிப்புகளும் கரெக்டாக இருக்காது. நிறைய பெற்றோர்களுக்கு குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி டங் டை பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறதையே கண்டுபிடிக்க முடியாது. குழந்தைங்க சரியாக பேச மாட்டேங்கிறாங்க, அவங்களுடைய உச்சரிப்பு சரியாக இல்லை அப்படிங்கிறதுக்காக ஸ்பீச் தெரபிஸ்ட் கிட்ட போகும் பொழுது அந்த ஸ்பீச் தெரபிஸ்ட் தான் கண்டுபிடிச்சி இந்த பிரச்சனையை பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லுவாங்க. இது மட்டும் இல்லாமல் தாடை எலும்பு வளர்ச்சியில் பாதிப்பு ஏற்படுறது, நாக்கோட மூமெண்ட் கம்மியாக இருக்கிறதுனால பல்லில் அதிகப்படியான சொத்தை வர்றது, ஈறுகளில் அதிகமான காரப்படுகிறது, அது மட்டும் இல்லாமல் ஸ்லீப்பிங் பேட்டர்னில் டிஸ்டர்பன்ஸ் இருக்கிறது போன்ற பிரச்சனைகள் எல்லாமே வரலாம். டங் டைக்கான ட்ரீட்மெண்ட் ரொம்பவே சிம்பிளானதுங்க. டென்டிஸ்ட் கிட்ட போய் ஒரு மைனர் லேசர் சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் மூலமாக அதை நம்ம ரிலீவ் பண்ணிக்கலாம். இது பண்ணிக்கிறதுனால நம்மளுக்கு எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸும் ஏற்பட போகிறது கிடையாது. பிறந்த குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணால் இந்த சர்ஜரி பண்ணிக்கலாம். ஆனால் எந்த அளவுக்கு சீக்கிரமாக நம்ம பண்ணி இதை நம்ம சரி பண்ணிக்கிறோமோ அந்த அளவுக்கு டங் டைனால் ஏற்படக்கூடிய சைடு எஃபெக்ட்ஸ் குறையும். ஸோ உங்களுக்கோ உங்கள் குழந்தைங்களுக்கோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கோ இந்த பிரச்சனை இருந்துச்சுன்னு சொன்னால் தாராளமாக நீங்கள் சர்ஜரி பண்ணி இதை சரி பண்ணிக்கலாம். பல்லு சம்மந்தப்பட்ட வேறு எந்த கேள்வி உங்களுக்கு இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் அதை பற்றி பேசலாம். தேங்க்யூ.